அமைச்சரிடம் நாங்கள் கேட்டோம். 1/4/2003 பிறகு போக்குவரத்திலும் ஓய்வூதியம் இல்லை, அரசிலும் ஓய்வூதியம் இல்லை, ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் இல்லை, மின்சாரத்திலும் ஓய்வூதியம் இல்லை. இந்த 1/4/2003 பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் வந்தது. அது சம்பந்தமான முழுமையான விளக்கத்துக்கு நான் போகல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று பெயர். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அந்த பென்ஷன் ஸ்கீமை, அந்த பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பிலே நம்முடைய தமிழக அரசாங்கம் இன்னும் சேரவில்லை. தமிழக அரசாங்கம் இன்னும் சேரவில்லை. FRDA என்று சொல்லக்கூடிய பென்ஷன், PFRDA என்று சொல்லக்கூடிய பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இதுதான் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் தமிழக அரசாங்கம் அந்த அமைப்பிலே சேரவில்லை. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் 60,000 கோடி தமிழ்நாடு அரசிடமே இருக்கின்றது. போக்குவரத்து ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் போக்குவரத்து கழகத்திலேயே இருக்கிறது, இங்கதான் இருக்குது. ஆனா தொழிலாளி புதிய ஓய்வூதிய திட்டத்திலே பென்ஷன் பெற முடியவில்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்திலே இந்த அரசாங்கம் சேரவில்லை. ஆனால் தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகிறார்கள், மரணம் அடைகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வழங்குகிறது. என்ன அரசாணை? இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது தொழிலாளி மரணம் அடைந்து விட்டால் அல்லது பணி ஓய்வு பெற்று விட்டால் அவரிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை 8% வட்டி போட்டு அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இது தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய அரசாணை. அதே போல இன்றைக்கு ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள், அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். 1/4/2003 பிறகு பணிக்கு சேர்ந்து மரணமடைந்த பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் 8% வட்டியோடு திருப்பி கொடுக்கப்படுகிறது. நம்மிடமும் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்து விட்டன, கணக்கில் இருக்குது. வட்டியும் போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கிறோம், பேப்பர்ல இருக்குது, ஜிடின்னு எழுதி வச்சிருக்கிறோம்.